பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்க நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பது நிமித்தமாய் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவைகள் பிரயோஜனப்படவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை கடைபிடிக்கவும், அதன் நிமித்தமாய் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக சுவாமி. நாங்கள் அத்தனை பேரும் கேட்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான அன்பு நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் முகநூல் பக்கத்தின் வழியாக நேரலையிலே இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவ பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவும் உலக ரட்சகருமாகிய அவருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். அன்புக்குரிய தேவஜனமே, அநேகர் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு இவைகள் அனைத்தும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை குறித்து எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள். அதே போல எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ததோ, அதே போல அநேகருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாய் பிரயோஜனப்படும்படியாய் அநேகருக்கு இந்த வீடியோக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாது இன்னும் அதிகமாய் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் Facebook மாத்திரமல்லாது யூடியூபிலேயும் GSM07 TV என்கிறதான சேனலிலே நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். யூடியூபிலேயும் எங்களுடைய சேனலிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து யாவரும் அன்போடு பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைய நாளிலே தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4:7. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு நாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வாசிப்போம் பிலிப்பியர் 4:7.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளில் நாம் தியானிக்கப்படுகிறதான இந்த வேத வாக்கியம் இவ்விதமாக நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய நிருபத்துக்கு எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக அவர் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை தேடி தேடி அநேக இடங்களுக்கு நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சமாதானத்துக்கென்று அநேக நபர்களை நாம் சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சமாதானம் கிடைக்கும் என்றால் பல மணி நேரங்களை நாம் விரயமாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். எதற்கு? நாம் சமாதானத்தோட, மன நிம்மதியோட, மன மகிழ்ச்சியோட இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவு செய்வதற்காக இந்த சமாதானம் என்கிறதான ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கைகளிலே ஈடுபடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அநேக நேரங்களிலே நாம் நேரத்தை செலவிட்டு இந்த சமாதானத்தை ஏதாவது ஒரு வழியிலே, ஏதாவது ஒரு வகையிலே நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் சமாதான முறைப்படி அமைதியான நிலையிலே நான் வாழ்ந்து கடந்து போக வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்றால் இந்த உலகம் கொடுக்க முடியாத அல்லது நாம் யூகிக்க முடியாத, நம்முடைய புத்திக்கு எட்டப்படாத ஒரு சமாதானத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபத்திலே நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். அது எப்படி? நாம் அநேக இடங்களுக்கு ஓடுகிறோம், அநேக நடன களியாட்டங்களிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சில நேரங்களிலே திரைப்படங்களை காண்பதின் நிமித்தமாய் நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கப்படும் என்கிறதான ஈர்க்கப்பட்டவர்களாய் அக்காட்சிகளை நாம் காண்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் பல சில நேரங்களிலே மது பழக்கத்தின் நிமித்தமாய் இந்த மது மயக்கத்திலே நாம் சற்று நேரம் லயித்திருப்போமானால் அவைகள் நிமித்தமாய் நமக்கு சற்று நேரம் சமாதானம் கிடைக்கப்படும் என்கிறதான அந்த மனப்பக்குவத்துக்குள்ளாய் அவர்கள் இருப்பதின் நிமித்தமாக மதுவை அவர்கள் ருசி பார்த்து அந்த மது மயக்கத்தின் சமாதானத்திலே சற்று நேரம் அவர்கள் இளைப்பாறுகிறவர்களாகவும் அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே
தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்படியானால் இந்த உலகம் கொடுக்க முடியாத வேறொரு சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன பண்றாரு? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பூமியிலே சில நடன களியாட்டங்களை பார்த்து அல்லது அந்த நடன களியாட்டங்களிலே சற்று நேரம் நாம் ஆடுவது நிமித்தமாய், அதில் லைத்திருப்பது நிமித்தமாய் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கப்படுகிறது, ஒரு தற்காலிகமான ஒரு சமாதானம் கிடைக்கப்படுகிறது என்பதை குறித்து அநேக பொருட்களை நாம் விரயமாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். பணங்களை விரயமாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். நேரத்தை விரயமாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம் புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை தேவ சமாதானம் நமக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை குறித்து அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறதான இந்த உலகம் கொடுக்க கூடாத வேறொரு சமாதானத்தை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். எடுத்து வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே யோவான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் மீண்டுமாய் ஒரு முறை நான் படிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் இங்கே சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து
அவர் கொடுக்கக்கூடியதான சமாதானத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். இயேசுவானவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியானால் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுட்டி காட்டினாரோ, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று அவர் சுட்டிக்காட்டினபடியே, அதற்கு முன்பதாகவே இயேசுவானவர் இங்கு தெளிவாய் அவர் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் நாம் இந்த பூமியிலே சமாதானமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, தன்னுடைய ராஜரீகத்தை விட்டு அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். எதற்கு? நீங்களும் நானும் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் கொடுக்கிறதான அந்த சமாதானம் இந்த உலகம் கொடுக்கக்கூடியதான தற்காலிக சமாதானம் அல்ல. அவர் கொடுக்கிறதான அந்த சமாதானம் நித்தியமான சமாதானமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை ஒரு மனிதன் சற்று நேரம் மது கொடுப்பது நிமித்தமாய் எனக்கு சமாதானம் கிடைக்கப்படுகிறது, அல்லது சற்று நேரம் சில காட்சிகளை நான் பார்ப்பது நிமித்தமாய் எனக்கு சமாதானம் ஏற்படுகிறது, அல்லது சில நேரம் நான் நடனமாடுவது நிமித்தமாய் எனக்கு சமாதானம் கிடைக்கப்படுகிறது, அல்லது பல நேரங்கள் கைபேசியிலே நான் செலவிடுவதன் நிமித்தமாய், நேரத்தை செலவிடுவதன் நிமித்தமாய் எனக்கு சமாதானம் கிடைக்கப்படுகிறது என்று அநேகர் இன்றைக்கு நாம் நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் சமாதானத்துக்காக. ஒருவேளை அந்த நேரத்தில் வேண்டுமானால் அவைகள் நம்முடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பிம்பத்தை வேண்டுமானால் நமக்கு அளிக்கக்கூடியதாய் காணப்படலாம். ஆனாலும் அது நிரந்தரமான சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான நிகழ்வுகளாய் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், அப்படிப்பட்டதான நிகழ்வுகள், அப்படிப்பட்டதான காட்சிகள், அப்படிப்பட்டதான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை ஒரு பொழுதும் கொடுக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவைகள் அந்த நேரத்திலே நாம் அதிலே மூழ்கி இருக்கும் பொழுது மாத்திரம் கிடைக்கப்படுகிறதான ஒரு தற்காலிக மனமகிழ்ச்சி ஒரு பிம்பமாய் காணப்படுகிறது. அப்படி அந்த தற்காலிக மனமகிழ்ச்சியாய் ஒரு பிம்பமாய் அக்காரியங்கள் நமக்கு தோன்ற பண்ணுவதின் நிமித்தமாக அந்த காரியங்களை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது, அவைகளிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது, அந்த காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டதான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சமாதானமும் ஒரு மனநிறைவும் அவைகளிலிருந்து வெளியே வந்த பின்பு நமக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இவைகளை போன்று தேவனுடைய சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல. அவர் கொடுக்கக்கூடியதான சமாதானம் இந்த உலகத்தின் புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு எடுத்துரைக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு மதுவினால் கிடைக்கப்படுகிறதான சமாதானம் தற்காலிக சமாதானமாய் காணப்படுகிறது. ஒரு தொலைக்காட்சியை பார்ப்பதின் நிமித்தமாய் கிடைக்கப்படுகிறதான சமாதானம் தற்காலிக சமாதானமாய் காணப்படுகிறது.
சில நடன களியாட்டங்களிலே ஈடுபடுகிறது நிமித்தமாய் நமக்கு கிடைக்கப்படுகிறதான சமாதானம் தற்காலிக சமாதானமாய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான சமாதானம் நித்தியமாய் நம்மை விட்டு பிரிக்காத, என்றென்றைக்கும் நம்மோடு கூட நிலைத்திருக்கிறதான சமாதானத்தை அவர் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஏன், எப்படி? அவர் கொடுக்கக்கூடியதான சமாதானம் அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறபடியினாலே, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ சமாதானத்தை அவர் பெற்றிருக்கிறபடியினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருப்போமானால், அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போமானால், அவர் இந்த பூமியிலே வைத்து சென்றிருக்கிறதான அந்த சமாதானத்தை, அவருடைய சமாதானத்தை நாமும் சுதந்திரிக்க முடியும் என்று இந்த வசனத்தின் வாயிலாக நான் எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். பாருங்க, நீங்க கீழே சொல்லுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நமக்கு எடுத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடியதான அந்த சமாதானம், அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். லூக்கா 1 அதிகாரம் 79 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 1 அதிகாரம் 79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கவும் அவ்விருதரத்தாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். எப்பொழுது? அவளை நிலைத்திருக்கும் பொழுது. இங்கே லூக்கா நமக்கு எவ்விதமாக இங்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார்? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கவும் அவ்விரக்கத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான இந்த சமாதானத்துக்கு விளைக்கரையும் நாம் உலகத்துக்கு கொடுக்கப்படுகிறதான ஏதோ பணங்களையோ அல்லது நேரத்தையோ நாம் செலவிட வேண்டியது அவசியம் அல்ல. அதற்கு மாறாக நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அது என்ன காரியம்? நம்முடைய சமாதானத்தை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்தவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட முடியும். அதை கொடுக்கும்படியாகத்தான்
இந்த பூமியிலே தோன்ற பண்ணினதான அருணோதயம் என்று இயேசு கிறிஸ்துவை அவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த லூக்கா என்கிறவர். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். யோவான் 10:4 விதமாய் சொல்லுகிறது. யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தையும் அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமானால் இங்கே ஒரு காரியம் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் சுட்டிக்காட்டப்படுகிறதாய் காணப்படுகிறது. அது என்ன காரியம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவன் பின் செல்லுகிறதாய் காணப்படுகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உவமையாய் சொல்லப்படும் பொழுது அவர் இவ்விதமாய் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லுகிறபடி ஆடுகள் வெளியே விட்ட பின்பு, எங்கே வெளியே விட்ட பின்பு? இந்த உலகம் என்கிறதான வெளியிலே விட்ட பின்பு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த உலகத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறதாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மில் எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவ சத்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா என்று இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று இங்கே வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கவனிக்க, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனுக்கு பின் செல்லுகிறது என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வெளியே விடப்பட்டிருக்கிறதான நீங்கள், இந்த உலகம் என்கிறதான வெளியிலே விடப்பட்டிருக்கிறதான நீங்கள் இன்றைக்கு மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா என்பதை குறித்து இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்குமானால் அவருடைய சமாதானத்தில் நீங்கள் பெற்றுக் கொண்டவர்களாய், அவருடைய சமாதானத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட முடியும். ஒருவேளை அவருடைய சத்தத்தை கேள முடியாதபடிக்கு இந்த உலகத்தினுடைய சத்தங்கள் அனைத்தும் நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்குமானால், எப்படி இந்த உலகத்தினுடைய சத்தங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்குமானால், களியாட்டங்களின் சத்தம், திரைப்பாடல்களின் சத்தம், தேவையில்லாத படங்களின் சத்தம், திரைப்படங்களின் சத்தம், இன்னும் அநேக தேவையில்லாத சத்தங்களை இந்த காதுகளின் வழியாய் நாம் கேட்டுக்கொண்டிருப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தத்தை நாம் கேளாதவர்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் அவருடைய சத்தம் மெல்லிய சத்தமாய் இருக்கிறது என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே
விழ வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் கேட்கப்படுகிறதான அல்லது துணிக்கப்படுகிறதான அந்த சத்தத்தை கேளாதவர்களாய், கூர்ந்து இயேசுவுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் உலகத்தின் சத்தத்தை கேளாமல் ஒதுக்கி இந்த உலகத்தின் சத்தத்திலேயும் கூர்ந்து கவனித்து ஆலோசித்து தேவ சத்தத்தையும் கிறிஸ்துவுடைய சத்தத்தையும் நம்முடைய காதுகளிலே கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்தின் சத்தத்தை கேட்பதற்கு பல மணி நேரங்கள் நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பல தூரங்கள் நாம் கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதிகமான பணங்களை நாம் செலவிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எல்லாம் எதற்கு? உலகத்தின் சத்தத்தை நாம் காதுகளின் வழியாய் கேட்பதின் நிமித்தமாய் சற்று நேரம் நம்முடைய மனதிற்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதாய் இருக்கும் என்கிறதான மதிமயக்கத்தின் நிமித்தமாய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தின் சத்தத்தை ஒருவேளை நீ இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருப்பாயானால், இங்கே வசனம் சொல்லுகிறபடி ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கும் என்று இயேசுவானவர் சொல்லுகிறபடி நீ இயேசுவுடைய சத்தத்தை கேள முடியாத பிள்ளையாய் காணப்படுவார். ஒருவேளை உலகத்தின் சத்தத்தை நீ வெறுக்கிற பிள்ளையாய் இருப்பாயானால், அவர் மந்தையில் சேர்க்கப்பட்டதான ஆட்டாய் மாறி மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிற பிள்ளையாய் காணப்படுவாய். ஏன்? அவர் உலகம் என்கிறதான வெளியிலே உன்னை விட்டிருக்கிறார். முன்னதாக அவர் நடந்து போகிறார். எங்கே? முன்னதாக அவர் நடந்து போகிறார் எங்கே? நித்திய ராஜ்யத்தை நோக்கி. அந்த நித்திய ராஜ்யத்தை நோக்கி அவர் முன்னதாக நடந்து போகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே அவர் பின்னதாக ஆடுகளாய் நாம் நடந்து போவோமானால், அவர் சென்று சேருகிறதான இடம் பரலோக தகப்பனுடைய இடமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த இடத்திலே சமாதானத்தை வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டதான சமாதானம்? இந்த உலகம் இதுவரை கொடுத்திராத நிறைவான சமாதானமாயிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே அவரை பின்தொடர்வோமானால், இந்த உலகத்தின் சத்தத்தை வெறுத்து, நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தின் சத்தத்தை வெறுத்து எவன் ஒருவன் இயேசுவுடைய சத்தத்தை தன் காதுகளின் வழியாய் கேட்டு தன்னை அர்ப்பணித்து இயேசுவுடைய வழிகளில் பிரவேசிக்க தன்னை அர்ப்பணம் செய்கிறானோ, அவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்திலே இடம் உண்டாக்கத்தக்கதாய் காணப்படும். நித்திய ராஜ்யத்திலே இடம் உண்டாக்கத்தக்கதாய் காணப்படும். ஒருவேளை உங்களுடைய காதுகளிலே தேவையில்லாத உலகத்தின் சத்தம் கேட்கப்படுமானால், தேவ சமாதானத்தை இழந்து போனவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஏதேன் தோட்டத்தில் கூட தேவ சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்ட பொழுதிலே அவர்கள் தேவனுடைய நீதிமான்கள் எனப்பட்டார்கள், தேவனுடைய பிள்ளைகள் எனப்பட்டார்கள். ஆனால் என்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேளாமல் வேறொரு உலகத்திலிருந்து வந்ததான சத்தத்தை அவர்கள் கேட்டார்களோ, அன்றைக்கே வழி மாறி திசை மாறி தேவனுடைய பிள்ளைகளாய் அல்லாமல் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். புரியுதா? தேவனுடைய சத்தத்தை கேட்க பொழுது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்திலே கேட்டு 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 தேவனோடு கூட அவர்கள் ஐக்கியப்பட்டிருந்த பொழுது தோட்டத்துக்குள் இருந்ததான அத்தனையையும் அவர்கள் சுதந்திரித்திருந்தவர்களாய் காணப்பட்டார்கள்.
சகலமும் அவர்களுக்கு நிறைவாய் உண்டாக்கப்பட்டிருந்தது. அத்தனையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றைக்கு தேவ சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் உலகத்திலிருந்து கேட்கப்பட்டதான ஒரு சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தார்களோ, அன்றைக்கே சகல படைப்புகளை விட்டும் அவர்கள் துரத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீ முடிவு செய்து கொள். நீ தேவ சத்தத்தை கேட்க போகிறாயா அல்லது உலகத்தின் சத்தத்தை கேட்க போகிறாயா? நீ தேவ சத்தத்தை கேட்க போகிறாயா அல்லது உலகத்து சத்தத்தை கேட்க போகிறாயா என்று நீயே தீர்மானித்துக் கொள். அவர் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல, உன்னை காயப்படுத்துகிற தேவன் அல்ல. உன் விருப்பத்தின்படி உனக்கு சித்தமானவைகளை அவர் கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். நீ எவைகளை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பதை குறித்து உன் கையில் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவைகளை கேட்க போகிறாய் என்பதை குறித்து உன் செவிகளில் தான் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கேட்கப்பட போவது தேவ சத்தத்தையா அல்லது உலக சத்தத்தையா என்பதை குறித்து நீ தான் தீர்மானிக்கக்கூடியதான நிலையிலே நின்று கொண்டிருக்கிற பிள்ளையாய் காணப்படுகிறார். அவர்கள் மாத்திரமல்ல, பிலேயாம் என்கிறதான தீர்க்கதரிசியை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் கழுதையை மூலமாய் பேசுகிறார் பிலேயாமோடு. பிலேயாமே, இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஒரு பொழுதும் சபிக்க கூடாது என்று அவர் எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் இந்த பிலேயாமுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டும் உலகத்திலிருந்து ஒரு ராஜாவின் சத்தத்தை அவனுக்கு கீழ்ப்படித்தபடியினான். புரியுதா உங்களுக்கு? தேவனாகிய கர்த்தர் கழுதையின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாது என்று அவர் உத்தரவு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் இந்த பிலேயாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாதவனாய் உலகத்திலிருந்து வந்ததான ஒரு சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படித்தபடியினாலே கடைசியாய் அவன் முடிவு என்னவா இருந்தது? மரணமாய் காணப்பட்டது. மரணமாய் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி ஆதாம் ஏவாளும் உலகத்தின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்களோ, இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகத்தின் சத்தத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? அவர் வருகையின் நாள் சமீபமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாள் சமீபமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்று ராத்திரி அவர் வருவாரானால் அவருடைய சத்தத்தை நீ கேட்க ஆயத்தமுள்ள பிள்ளையாய் காணப்படுகிறாயா என்று உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதான தூதத்தோடு எக்காலங்கள் முழங்க, எக்காலங்கள் தொனி முழங்க அவர் வான மண்டலத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இந்த உலக சத்தத்திலே நீ மூழ்கி இருப்பாயானால், எப்படி பிரதான தூதர்கள் முழங்குகிறதான அந்த எக்காலத்தின் சத்தம் உன் காதுகளிலே தொனிக்க நீ கேட்கப்படுவார்? எப்படி உன் காதுகளிலே அந்த பிரதான தூதர்கள் வான மண்டலங்களில் தொனிக்கப்படுகிறதான அந்த எக்காலத்தின் சத்தத்தை உன் காதுகளில் கேட்கும்? அந்த எக்காலத்தின் சத்தம் உன் காதுகளிலே கேட்க வேண்டுமானால், தேவ சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீ செய்ய வேண்டியது ஒரு காரியமாயிருக்கிறது. இந்த உலகத்தின் சத்தத்தை கேளாமல் புறக்கணிக்க வேண்டியது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த உலகத்தின் சத்தத்துக்கு கேளாமல் தேவ சத்தத்துக்கு மாத்திரம் அவர்கள் கீழ்ப்படித்திருப்பார்களே ஆனால், என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சுகித்திருக்கிறவர்களாய், சுகித்து வாழ்ந்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தேவ சத்தத்தை கேளாமல் தேவ சத்தத்துக்கு மீறினபடியினால் தான் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். பிலேயாம் ஒருவேளை தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து
உலகத்திலிருந்து வந்ததான சத்தத்திற்கு மறு உத்தரவம் சொல்லி இருப்பானால், நான் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன், உலக சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாதவன், நான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க மாட்டேன் என்று அவன் உலகத்தின் சத்தத்துக்கு மறுமொழி அவன் சொல்லி இருப்பானால், இன்றைக்கும் இந்த பிழையா ஒரு நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய செய்தி, உடைய காதுகளின் வழியாய் உன் இருதயத்தை ஆராய்ந்திருப்பார். இன்றைக்கு உன் இருதயத்திலே காதுகளின் வழியாய் உள்ளே பிரவேசித்துக் கொண்டிருப்பது உலகத்தின் சத்தமா அல்லது தேவனுடைய சத்தமா என்பதை குறித்து உன் இருதயத்தை ஆராய்ந்திருப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் நீ தேவனுடைய சத்தத்தை கேளாமல் வெறுமனே உலகத்தின் சத்தத்தை நீ கேட்டுக் கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு. அவர் உன்னை அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் உன் காதுகளை பரிசுத்தப்படுத்த அவர் சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். யோவான் 16:33. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இப்பொழுது உன் கையில் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் செவிகளில் தான் அது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீ எந்த சத்தத்தை கேட்கப்பட போகிறாய்? அவரே எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு. பல நேரங்களில் நாம் சொல்றோம், ஐயோ எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, என் மைண்டே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த பாட்டு நம்ம கேட்டோம்னா தான் நமக்கு எப்படி இருக்கும்? இன்பமாய் காணப்படும். என் மைண்ட் செட் இன்னைக்கு சரியில்லை, இந்த திரைப்படத்தை நாம் பார்த்தாதான் சற்று நேரம் எனக்கு இன்பமாயிருக்கும் என்று நாம் உலகத்தின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு நான் ரொம்ப மூட் அவுட்டா இருக்கிறேன், கொஞ்சம் மது குடிச்சாதான் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மதிமயக்கத்தின் நிமித்தமாய் எனக்கு சமாதானம் கிடைக்கப்படும் என்கிறதான உலகத்தின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானா, இங்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடியதான சமாதானத்தை இழந்து போகிற பிள்ளையாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அவர் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தின் உபத்திரவத்தின் நிமித்தமாய் ஒருவேளை நீ உலகத்தின் சத்தத்தை கேட்பதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாயா? இப்பொழுதே உலகத்தின் சத்தத்தை விட்டு ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்துவனுடைய சத்தத்தை நீ கேள். அவர் தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் எவ்விதமாக இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அவருடைய வழிகளில் அவருடைய சத்தத்தை கேட்டு நீ நடப்பாயானால் உனக்கு ஏற்படுகிறதான அந்த உபத்திரவத்திலையும் ஜெயம் கொள்ளக்கூடிய தக்கதாய் அவர் ஆலோசனையும் கர்த்தராய் நம்மிடத்திலே காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறார்? இந்த உலகத்தின் நிமித்தமாய் ஒருவேளை சமாதான இன்மையிலே நாம் காணப்பட்டுக் கொண்டிருப்போமானால், உபத்திரவத்தின் வழியிலே நாம் கடந்து வருகிறவர்களாய் காணப்பட்டிருப்போமானால், கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருப்போமானால், கிறிஸ்து எவ்விதமாய் ஜெயம் கொண்டாரோ இந்த உலகத்தை, அவ்விதமாகவே அவரில் நிலைத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும்
ஜெயம் கொள்ளும் விதமாய் நமக்கு அவர் தேவ ஆலோசனையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆலோசனையின் கர்த்தர். ஆலோசனையின் கர்த்தராய் இருக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்கு சமாதானம் வேண்டுமானால் இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானம் அது தேவன் உனக்கென்று வைத்திருக்கிறதான அவருடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் அது. அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறபடி, இயேசு சொன்னபடி, ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும் என்கிறதான வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிற பிள்ளையாய் காணப்படுவாயானால் அவருடைய வழிகளில் நடந்து போகிற பிள்ளையாய் நீ காணப்படுவாய். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 2:14. எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷர்களாக சிருஷ்டித்து இப்படியும் சமாதானம் பண்ணி. வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? இன்னொரு வாட்டி படிக்குமா? அத எப்படி எனில் 14 படிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படியும் சமாதானம் பண்ணி. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனம் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது, வெளியாக்கமாய் காணப்படுமானால், ஆனால் ஆழ்ந்து இதை நாம் தியானித்து பார்ப்போமானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் படிங்க பார்க்கலாம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து. எந்த நடு சுவரை தகர்த்து? எந்த இரு பிரிவாக நின்ற இரண்டு குரூப்பை சமாதானமாக்கி நடுசுவரை தகர்த்து நமக்கு எப்படி அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமின் நிமித்தமாய் பழக்கப்பட்டதான தேவனுக்கும் நமக்கும் இருந்ததான அந்த உறவை, அந்த பிளவை இணைக்கப்படும்படியாய் கிறிஸ்துவானவர் இங்கே சமாதான காரணராய் அங்கே காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் பிரிக்கப்பட்டதான அந்த பிளவை இணைக்கப்படும்படியாக என்ன இருதரத்தார்?
ஒரு தரத்தார் யாரு? ஒரு தரத்தார் யாரு? தேவபுத்திரர்கள் ஒரு தரத்தார், மனுபுத்திரர்கள் இன்னொரு தரத்தார். இந்த தேவ புத்திரர்களும் மனுபுத்திரர்களும் இருவரும் இணைக்கப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன் ஜீவனை விளைக்கிரயமாய் கொடுத்து தன்னுடைய சமாதானத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றா புரியும், நல்லா புரிஞ்சுக்க. ஏதேன் தோட்டத்தில் பிளக்கப்பட்டதான அந்த பிளவை இணைக்கப்படும்படியாய் என்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் கனியை புசித்த பொழுது மனுஷன் தேவனை விட்டு பிரிந்தானோ அன்றைக்கே அவன் மனுபுத்திரனாக்கப்பட்டான். அன்றைக்கே கவனிக்கணுங்க, அன்றைக்கே அவன் மனுபுத்திரனாக்கப்பட்டான். அப்பொழுதே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்ததான உறவு துண்டிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. மனிதன் தேவனை பார்க்க மாட்டாத நிலையிலே நடுவிலே ஒரு தடுப்பு சுவர் காணப்பட்டது. இந்த தடுப்பு சுவரை தகர்த்து தேவபுத்திரர்களுக்கும் மனுபுத்திரனுக்கும் ஒரு பாலமாக இயேசுவானவர் நடுவராய் அவர் நின்றபடியினாலே, சமாதானத்தின் காரணராய் அவர் காணப்பட்டபடியினாலே, சமாதான உடன்படிக்கையை அவர் செய்தபடியினாலே இன்றைக்கு நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்தில் வர தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை கூட நாம் ஒரு முறை வாசிப்போம். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் தேவபுத்திரர்களையும் மனுபுத்திரரையும் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி மனுபுத்திரன் பகையவன் என்கிறதான பிரிவினை, மனுபுத்திரன் என்கிறதான பகையின் பிரிவினையை தடுப்பு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை எங்கே கொடுத்தார்? சட்ட திட்டமாகிய நியாய பிரமாணம் மோசேயின் நிமித்தமாய் மலையிலே கொடுக்கப்பட்டது. எதற்கு? மனுபுத்திரன் இந்த நியாய பிரமாணத்தின்படி கை கொண்டிருப்பானால் அவனோடு கூட நான் இடைப்படுகிறவராய் காணப்படுவேன் என்று அவர் சொன்னார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், ஐக்கியம் கொள்ளுகிறவராய் அல்ல, இடைப்படுகிறவராய், வந்து பேசுகிறவராய். எப்படி? நியாய பிரமாணத்தின்படி எவன் ஒருவன் கை கொள்ளுகிறானோ, நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கு எவன் ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனோடு கூட இடைப்படும்படியாய் அங்கே இருந்ததான அந்த மோசேயின் நியாய பிரமாணத்தின் திருச்சட்டத்தை இடைத்தெறிகிறவராய் காணப்படுகிறார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நியாய பிரமாணத்தின் திருச்சட்டத்தை கல்வாரி சிலுவையிலே உடைத்த பொழுது இயேசுவானவர் கிட்ட இருந்ததான அந்த சமாதானத்தின் நிமித்தமாய் நாம் இன்றைக்கு சமாதான காரணரின் நிமித்தமாய் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாய், இடைப்படும்படியாய் அல்ல. இடைப்படுவது நியாய பிரமாணத்தின் காலத்தில் இருந்தது, இப்பொழுது இருப்பது ஐக்கியம் கொள்ளுவது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுடைய சமாதானத்தை நாம் பெற்றிருப்போமானால் தேவ சமாதானத்தில் ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் நம்மால் காணப்பட முடியும். எப்படி? அவர் நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை கல்வாரி சிலுவையிலே தகர்த்திருந்தபடியினாலே. அந்த 15 படிங்க. நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ண
அவர் எப்படி சமாதானம் பண்ணாரு? அவர் எப்படி சமாதானம் பண்ணியிருக்கிறாரு? நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை உடைத்து தகர்த்தெறிந்தார். புரியுதா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்டதான அந்த பிளவை அதை சரி கட்டும்படியாய், இடைப்படும்படியாய் மோசேவினிடத்திலே தேவனாகிய கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த நியாய பிரமாணத்தின் நிமித்தமாகவும் மனிதன் தன்னிடத்திலே இடைப்பட முடியாத நிலை இருக்கிறபடியினாலே இயேசுவானவரே இறங்கி வந்து அந்த நியாய பிரமாணத்தின் திருச்சட்டத்தை உடைத்தெறிந்தவராய், தகர்த்தெறிந்தவராய் இங்கே தன் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இரு தரத்தாரையும் இணைக்கப்படும்படியாய், தேவனையும் நம்மையும் இணைக்கப்படும்படியாய் அவரே சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். கடைசியில பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு அழகா. ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, எப்படி சமாதானம் பண்ணி? கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தை உடைத்தது நிமித்தமாய் இப்படி சமாதானம் பண்ணி. யாருக்கு? தேவனுக்கும் மனிதனுக்கும். சும்மா நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக வந்தார், எனக்காக வந்தார், எனக்காக வந்தார் சொல்றோம். எனக்காக எதுக்கு ஐயா வந்தாரு? எதற்கு வந்தார் எனக்காக? நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தை உடைத்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுப்பதின் நிமித்தமாய் மனிதனும் தேவனும் ஒன்றாக்கப்பட கூட வேண்டும் என்று அவர் சமாதானம் பண்ணினவராய் காணப்பட்டார், சமாதான காரணராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, தேவனை கொடுக்கக்கூடியதான அந்த சமாதானம் உனக்கு கிடைக்கப்பட வேண்டுமா? தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் மாத்திரம்தான் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு பின்னால் நாம் போகிறவர்களாய் காணப்பட முடியும். இயேசுவின் பின்னால் யார் யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவர்களாய், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட முடியும். மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேளாமல், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், உலகத்தின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த நாளிலே அவர்கள் தேவனை விட்டு தூரமாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தடிக்கப்பட்டார்கள். ஒருவேளை இன்றைய நாளிலும் இயேசுவின் சத்தத்தை கேளாமல் உலகத்தின் சத்தத்தை கேட்பாயா? அவருடைய வருகையின் நாளிலே இந்த உலகத்தை அக்கினிக்கு இரையாய் அவர் வைத்திருக்கிறார். அந்த அக்கினி இரையிலே நீயும் சுட்டரிக்கப்படுவாய் என்று அவர் திருவசனத்திலே நமக்கு எடுத்திருக்கிறார். எரிகிறதான அந்த அக்கினி சுவாலைக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? இன்றைக்கே உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு, கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? எனது அன்பின் தெய்வமே, எனக்கு சமாதானம் கிடைக்கப்பட்டபடியாய் அப்பா, பரலோகத்தை விட்டு இந்த பூமியிலே வந்து நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து தேவனுக்கும் எனக்கும் ஒரு சமாதான காரணராய் நீ இருந்தீரே, சமாதான உடன்படிக்கை நீ பண்ணினீரே, அதற்காக கோடி கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுக்கிறதான அந்த சமாதானத்தை நாங்கள் என்றென்றைக்கும் காத்துக் கொள்ளுகிறவர்களாய் அப்பா, அந்த சமாதானத்தை வைத்து உம்முடைய வழிகளிலே உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களுக்கு ஆலோசனையும் கர்த்தராய் இருந்து வழி நடத்துவீராக சுவாமி. இதனால் வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் சத்தத்தை கேட்டவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இதோ தகப்பனே, இனி வரும் நாட்களில் உலகத்தை சத்தத்தை கேளாமல் உம்முடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிற ஆடுகளாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு இன்றைக்கு புதிய மனிதனாக்குவீராக.
எங்களுடைய பாவ கரைகள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய மனிதனாக்கி தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. உடைய கிருபை நிமித்தமாய் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரிக்க நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.